ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெல்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நியூஸ் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பர்னால் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பர், ஹிந்தி நியூஸ் பேப்பர், வேறு மற்ற நிறைய மொழிகளில் இருக்குது நியூஸ் பேப்பர். அதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக ஆன்லைன்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணுறது, நாட்டு நடப்புகளை தெரிஞ்சு கொள்வது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கரியர்ஸ் வேவ் நியூஸ் பேப்பர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பேப்பர் டவுன்லோட் அப்படி ஒரு ஆப்ஷன் காணிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லோட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், அப்புறம் ஹிந்தி நியூஸ் பேப்பர், அப்புறம் தெலுங்கு நியூஸ் பேப்பர், மராத்தி, பெங்காலி, குஜராத்தி, தமிழ் நியூஸ் பேப்பரில் தினகரன், தினமணி, தினத்தந்தி, த ஹிந்து தமிழ், தினமலர், இந்த 5 நியூஸ் பேப்பர் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தினமணி நியூஸ் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் நவ் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் எத்தனை நாளைக்கு முன்னாடி உள்ள நியூஸ் பேப்பர்னாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ரீசெண்டாக 24/9/2025, அதாவது இன்றைக்கி உள்ள நியூஸ் பேப்பரையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் நவ் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு கூகுள் ட்ரைவ் மூலமாக ஓப்பன் ஆகும். இதை நம்ம மை ஃபைல்ஸ் நம்மளோட ஃபோன் இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டவுன்லோட்னு ஆப்ஷன் காணிக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா நம்மளுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் பிறகு தினமணி சென்னை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அடாப் ரீடரில் ஓப்பன் ஆகிடும். இதை பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.